அவ்வளவுதான், கதை முடிந்தது. என்டிஏ போடும் மாஸ்டர் பிளான் ஒவ்வொன்றாக வெளிவந்து அதிர்ச்சி. தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பெரிய கேள்விகள் எழுந்து வருகின்றன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறைந்து விட்டதாக பலரும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். பள்ளி, கல்லூரி போன்ற இடங்களிலும் கூட பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்ற பயம் பொதுமக்கள் மத்தியில் அதிகரித்து வருகிறது. இது சட்டம் ஒழுங்கு முறையாக செயல்படுகிறதா என்ற சந்தேகத்தையும் எழுப்புகிறது. இதற்கான உதாரணங்களாக பல சம்பவங்கள் செயல்படுகின்றன. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்ததாக கூறப்படும் பாலியல் குற்றச்சாட்டு, ஒரத்தநாடு பகுதியில் நடந்த கொடூரமான தாக்குதல், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பள்ளி மாணவி பாதிக்கப்பட்ட சம்பவம் போன்றவை மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இவை தனிப்பட்ட சம்பவங்கள் மட்டுமல்ல, பெண்கள் பாதுகாப்பு நிலைமை குறித்து பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளன. பெண்கள் மீதான குற்றங்கள் வருடா வருடம் அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகின்றன. குறிப்பாக பாலியல் குற்றங்கள் உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல குழந்தைகள் மீதான குற்றங்களும் அதிகரித்து வருவது மிகுந்த கவலையை ஏற்படுத்துகிறது. இது சமூகத்தில் பாதுகாப்பு உணர்வு குறைந்து வருவதை காட்டுகிறது. இதற்கு மாறாக நாட்டின் அளவில் பெண்களுக்கு அதிகாரம் வழங்கும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது பெண்கள் அரசியலில் நேரடியாக பங்கேற்று முடிவெடுக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கும் ஒரு முக்கியமான மாற்றாக பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து குறைந்து வருகிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் பெண்களுக்கு அதிகாரம் வழங்கும் முயற்சிகள் தேசிய அளவில் நடைபெற்று வருகின்றன. ஒரு பக்கம் பாதுகாப்பு குறைவு குறித்து விமர்சனங்களும், மறுபக்கம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் திட்டங்களும், இந்த இரண்டு நிலைகளும் இப்போது அரசியல் விவாதத்தின் மையமாக மாறியுள்ளது.